தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பாலியல் துன்புறுத்தல் செய்யறாங்கன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேல இன்னொரு சக போலீஸ் ஆஃபீஸர் புகார் கொடுத்தாங்கனாக்கா அது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயமா மாறும்ன்றதை இப்போ நீங்கள் லிட்டரலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது கூடவே இபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர் ஒருத்தர் உயிர் நீத்தார் பார்த்தீங்களா, அவரோட பூத உடலுக்கு நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்திருக்காருங்க. இது கூடவே முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்குல்ல, திருச்சியில் முதலமைச்சருடைய என்ட்ரி. இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். அதிமுக இதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கணும். நம்ம கட்சியோட இப்போது நிலைமையை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நான் அதிமுக தொண்டனா பிறக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு ஒரு அதிமுக தொண்டர், தஞ்சாவூர் சேர்ந்த தொண்டர், இப்படி நான் பேசின விஷயங்களை வீடியோவில் பேசிட்டு உயிர் நீத்துட்டாருங்க. அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு நபர் இந்த ஒரு கோழைத்தனமான முடிவு எடுத்தாலும் அது முட்டாள்தனமான முடிவு தான் சொல்லிட்டு இருப்பேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த முடிவு தீர்வே கிடையாது. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்களா, இவர் நேரில் கிளம்பி போயிட்டாருங்க. ஏன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருந்தார், என்னோட பூத உடலுக்கு இவர் மாலை அணிவிச்சார்னா என் ஆன்மா சாந்தி அடைந்த மாதிரி சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. அதனால் கனெக்டாக என்னவோ தெரியல, கிளம்பி போயிட்டாப்புல. ரொம்ப ரொம்ப உருக்கமாக காணப்பட்டார், கண்ணீர் விட்டுருந்தாருங்க இபிஎஸ் அவர்கள். ஒரு மாதிரி உடஞ்சி உக்காஞ்சிட்டாப்புல யார் இபிஎஸ் அவர்கள் அந்த இறுதிச்சடங்கு நிகழ்வை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள்லாம் இது போல் விபரீதமான முடிவுகளை எடுக்காதீங்கன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு முதலே சொல்லியிருந்தோம் இதை ஊக்கப்படுத்தக்கூடாதுன்னு, யாரும் இந்த ஒரு முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட குழந்தைகளோட படிப்பு செலவு இருக்குல்ல, அது அதிமுகவே முழுமையாக ஏற்கும்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா. அதாவது அதிமுக மாவட்ட நிர்வாகம் சைட்லேருந்து ஒரு தொகை, ஒட்டுமொத்த கட்சி சைட்லேருந்து ஒரு தொகைன்னு ஒட்டுமொத்தமாக ஒரு 55 லட்சம் ரூபாய் நிதி உதவி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்காங்களா அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்களா கொஞ்சம். எனக்கு இந்த கட்சியை பிடிக்கும், இவங்க ஆட்சியில் இல்லை, அந்த ஒரு விஷயத்தை தாங்க முடியலன்னு ஒவ்வொருத்தராக இது போல் முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டா. எந்த அளவுக்கு நிதி உதவியை கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஆகிடாது இவங்க. எனக்கு வேலைக்கு போயிட்டு பெருசாக சம்பாதிக்க முடியாது, நான் அதை போல் முடிவு எடுத்துறேன்னாக்கா கட்சி பார்த்துக்கோன்னு இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடாது. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீரணுங்க. இப்போ அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க மனசு கேட்காம, ஆனால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஆனால் எந்த அளவுக்கு மனசு வேதனைப்பட்டுன்னு இது போல் முடிவுகள் எடுத்துருப்பாங்க பாருங்களேன், யோசிச்சு பார்க்க முடியல. திருவள்ளூர், நாகை, நெல்லை, விழுப்புரம் இந்த பகுதிகளில் விவசாய சங்கத்தினர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடி சார்ந்து நம்ம தமிழ்நாடு அரசு சமீபத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. இது தேர்தல் வாக்குறுதியில் ஒத்து போகலை, நீங்கள் ஒட்டுமொத்தமாக பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணணும்னு நிறைய விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டங்களை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பயிர்க்கடனை முழுமையாக ரத்து பண்ணால் எங்களுக்கு சிறப்பாக இருக்கோங்க, நாங்கள் இப்போ அரசுகிட்ட எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த போராடிக்கிட்டு இருக்க விவசாயிகள் இப்போ ஒரு கூக்குரலிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை தாண்டி வந்தீங்கன்னாக்கா திரும்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் தான். இந்த ஸ்க்ரீனில் தெரியாருல, இவர் பேர் திலீபன், இன்ஸ்பெக்டர். இவர் இந்த திருச்செந்தூர் ஆறுமுகநேரி ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவருங்க. சமீபத்தில் என்ன ஆயிடுச்சு, இவரை சேரன் மாதேவிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவர் அங்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாப்புல. அப்போ அதே ஸ்டேஷன் சேர்ந்த ஒரு பெண் காவலர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது விஷயம் என்னென்னா, இது போல் திலீபன் அவர்கள் என்கிட்ட ஆபாசமாக பேசினாப்புல அப்படின்ட்டு அந்த பெண் சொல்லவே அது ஸ்டேஷன் சைடில் பெருசாக மாறி இருக்கு. ஊடகங்கள்கிட்டே அந்த விஷயம் வந்துட்டு இருக்கு. ஊடகங்கள் அதை செய்தியாக மாற்றிட்டாங்க. ஊடகங்கள் செய்தியாக மாற்றினதும் இந்த விஷயம் அவர் மனசுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. திலீபன் மனசுக்குள்ள என்ன இது போல நம்மளை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க திலீபனை, இந்த விஷயம் வெளியே செய்தியாக வந்ததுமே. இன்னொரு பக்கம் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சிங்கப்பெண் அதிரடி படை இருக்குல்ல, அது சேர்ந்த ஒரு பெண்ணாங்க. அடுத்தது இந்த விஷயம்தான், பெண்களை பாதுகாக்கிறதுக்குன்னு கொண்டு வரப்பட்டு ஒரு சிறப்பு திட்டம் இது. ஆனால் அது சார்ந்து இருக்க ஒரு பெண்ணுக்கு இப்போ ஏற்பட்ட விஷயமானு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் இன்னும் பெருசாக பில்டாக ஆரம்பிச்சிருச்சா. திலீபன் என்ன பண்ணிட்டாப்புல, நம்ம வீடியோ போட்டால் டிபார்ட்மெண்ட் ரீதியாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரியும், பரவாயில்ல நம்ம வீடியோ போட்டுருவோம், நம்ம சைடில் என்ன நியாயம் இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோன்ட்டு திலீபன் நான் தழுக்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காப்புல. அதில் என்ன சொல்கிறாரு, ஏங்க நான் குழந்தைங்க மாதிரி தாங்க பார்ப்பேன், என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பெண்களை, என் பிள்ளை மாதிரி தான் அந்த அளவு நான் பார்த்துட்டு இருப்பேன், ஆனால் ஏமலை இப்பேற்பட்ட பாலியல் ரீதியான குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க, இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாப்புல.
அதை பொய்ன்னு நான் நிரூபிச்சே தீருவேன். அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டுற பிரச்சனை இல்லை, பட் நான் பொய்ன்னு அதை நிரூபிச்சே தீருவேன். அது வரைக்கும் மாற்று பணியில் நான் சேரவே மாட்டேன்னு இதெல்லாம் விவரித்து அவர் வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து திலீபன், ஆர்மினரி இன்ஸ்பெக்டராக இருந்தேன். இன்றைக்கி ரிலீவ் ஆகி ட்ரான்ஸ்ஃபரில் சேர்மாதேவி போகலாம்னு போக போகிறேன். இந்த சுச்சுவேஷனில் இப்படி பர்டிகுலராக நியூஸ் 7 நியூஸ் ஜே ரெண்டுத்துலேயும் பாலியல் புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. பட்டு என்னுடைய கடமை, என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் சொல்லிடணும். ஏன்னா முதல்ல போடப்பட்ட செய்திகள் வேகமாக பரவிடும். பட் அதுக்கப்புறம் அதில் தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்படும் போதோ அல்லது உண்மை வெளியே வரும்போதோ அது வேகமாக பரவாது. ஸோ என்னுடைய நிலைப்பாடை நான் சொல்கிறதுக்காக தான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் எடுத்திருக்கிறேன். ஸோ அதிகாரிகள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஸோ இப்போது பாலியல் புகார் வன்கொடுமை அப்படின்றத விட பாலியல் புகார்னு சொல்லியிருக்கிறாங்க. பர்டிகுலராக என்னுடைய ஸ்டேஷனில் ஒரு 6-7 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. நல்லா வேலை பார்க்கக்கூடியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு பிள்ளைகளுக்குமே நான் வந்து வேலை செய்யலைன்னு கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவேனே தவிர மற்றபடி அவங்கள மென்டல் டார்ச்சரோ அகனியோ ஏற்படுத்துகிற மாதிரி அவங்கள இது பண்ண மாட்டேன். இன்றைக்கி கூட ஏதாவது ப்ராக்ரஸ் இல்லைன்னா திட்டுவேனே தவிர மறுநாளே வந்து சரி ஒன்றும் இல்லை பாப்பா பார்த்துக்கலாம் அப்படி பேசக்கூடிய டைப். என் பிள்ளைங்கன்னு சொல்லி தான் பேசுவேன். இது என்னுடைய ரோல் காலில் என்னுடைய ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய 66 போலீஸை கேட்டாலும் தெரியும். நான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களும் என் பிள்ளைங்கன்னு சொல்லுவேன். என்னை விட வயசு அதிகமாக இருக்கிற பொம்பளை போலீஸே அது என் பிள்ளை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது அவங்கள வச்சுட்டும் சொல்லுவேன், அவங்க இல்லாத நேரத்துலேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புகார் என் மேலே வந்திருக்காது அப்படின்றத நான் 100% நம்புகிறேன். என் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என் மேலே அப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. அப்படி கொடுத்துருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையில் CUG நம்பரில் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் வச்சுட்ருக்கிறது ஒரு சிலரில் நானும் ஒருத்தன். என்னுடைய மொபைல் என்னுடைய அதிகாரிகள் எப்போ கேட்கும்போது நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய புகைப்படத்தை போட்டு இப்படி வேகமாக இப்படி ஒரு செய்தியை பரப்பணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்படி தாராளமாக ஒரு புகார் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வழக்கு பதிவு செய்யலாம். அதில் உண்மைத்தன்மை என்னன்றதை விசாரிச்சுக்கிட்டு என்னுடைய உண்மைத்தன்மையை வெளி உலகுக்கு இதே ஊடகங்கள் வேகமாக சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டு கற்பனையிலேயே இப்படி ஒரு புகார் இருக்குது, இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் அந்த ஸ்டேஷனில் ஒரு 66 போலீஸ் இருக்கிறாங்க. அந்த 66 போலீஸில் யாராவது ஒரு போலீஸ் அவன் அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு ப்ரெசம்ஷன் போனால் கூட நான் இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு நான் தயார். அதே போல் என்னுடைய ஊர் மக்கள் ஒரு 6 மாதம் இந்த ஆர்மனேர்லேயும் காயல்பட்டினத்துலேயும் வேலை பார்த்துருக்குறேன். என்னுடைய ஊர் மக்கள் அப்படி ஒருத்தர் எங்கள் ஐயா இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட நான் இந்த வேலையை மொத்தமாக ரிசைன் பண்ணிடுவேன். ஸோ என்னுடைய மக்கள் என்னை செல்லமாக மொட்டை சார்னு தான் கூப்பிடுவாங்க. என்னுடைய மக்கள்கிட்ட அதே நியூஸ் 7 அண்ட் நியூஸ் ஜே ஒரு பேட்டி எடுத்து பாருங்கள், திலீபன் என்னன்னு சொல்லுவாங்க. என்னுடைய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள்ட்டையும் அப்படியே இந்த நியூஸ் 7 ஜேவும் ஒரு பேட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களும் சொல்லுவாங்க நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத. ஸோ நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை, எந்த பிள்ளைகளையுமே யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்னால் டியூட்டி போட முடியாது, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். காவல்துறையில் வந்து 6 பொண்ணுகளில் ஒரு பொண்ணுக்கு சலுகை கொடுத்துட்டு ஒரு பொண்ணை வந்து நான் வைக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் குடும்பத்தோடு இருக்க பொம்பளை பிள்ளைகள். டியூட்டி முன்ன பின்ன போடுவேன், அதில் மன வருத்தத்தில் முன்ன பின்ன சொல்லலாம். ஏன்னா என்னை நம்பி நான் 150 சின்ன பிள்ளைங்களை வச்சு நான் ஒரு ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திட்டுருக்கிறேன். ஸோ அந்த பிள்ளைங்க கூட என்ன அப்படி இப்படி இருந்திருந்தால் 4 வருஷம் என் கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, நான் தனியாக இருந்திருப்பேன். ஸோ இந்த நியூஸ் 7 நியூஸ் ஜே நீங்கள் போட்டிருக்க செய்தியை மறுபரிசீலனை செய்யணும். இந்த ஊருக்குள்ளேயும் என்னுடைய காவல் நிலையத்திலையும் முதல்ல என்னை விசாரிக்கணும். நான் இதுக்கு முன்னாடி பணிபுரிஞ்ச காவல் நிலையத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இதை பண்ணணும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த புகார்லேருந்து நான் விடுபடாமல் இந்த சேர்மாதேவி காவல் நிலையத்தில் நான் பணியில் சேர மாட்டேன். அப்படி தேவைப்பட்டால் என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை அடுத்த 7 நாளைக்குள்ளே நான் அனுப்பிடுவேன். ஏன்னா கௌரவத்துக்காக வேலை பார்க்குறவங்க, சம்பளத்துக்காக வேலை பார்க்கல. நேற்று கூட என் டிரைவருக்கு 6500 கடன் கொடுத்துருக்குறேன். என்னுடைய ரைட்டருக்கு ஜபாக்கு ஒரு 5000 மாதம் கடன் வாங்குவேன். ஏன்னா நான் சம்பளத்தில் வேலை பார்க்குறவன். இவங்களுக்கு நேற்று நான் ஜிபேயில் பண்ணியிருப்பேன், அது அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும். ஸோ போலீஸ் வேலையை நான் கடன் வாங்கி பார்க்கக்கூடியவன். நான் நினச்சா எப்படி வேணாலும் வாழலாம். பட் இது கௌரவத்துக்காக போடப்பட்ட யூனிஃபார்ம்.
இந்த புகார்லேருந்து நான் விடுபடலைன்னா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்க மாட்டேன். இது போல் குற்றச்சாட்டுன்னு ஒன்று பாலியல் ரீதியாக எழுந்தாலே ஆக்ஷன் எடுக்கப்பட்டுரும். வீடியோ வேறு போட்டிருக்காங்களா, ஆக்ஷன் ஒன்று சிவியராக எடுக்கப்பட்டுரும். பார்த்தீங்களா, நெல்லை சரக டிஐஜி தேஷ்முக் சேகர் சஞ்சய் இருக்கார்ல, இவர் என்ன ஆக்ஷன் எடுத்துட்டாரு, அந்த திலீபன் இருக்கார்ல அவரை சஸ்பெண்டே பண்ணிட்டாருங்க. இப்போ அதான் இந்த வழக்கை சார்ந்து அடுத்த அப்டேட்டு சஸ்பெண்டே பண்ணிட்டாரு. ஆனால் ஒன்று, இந்த விவகாரம் சம்மந்தமாக விரிவான விசாரணை நடத்தியே தீரணும். பக்கசார்பாக இல்லாமல் விரிவான விசாரணை நடத்தப்படணும். அப்போ தான் எந்த பக்கம் நியாயம் இருக்குன்ற உண்மை வெளியே தெரிய வரும். அண்டு திருச்சியில் அங்கே இருக்க மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த முதலமைச்சர் வரவு இருக்குல்ல, வந்துட்டாருங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் போன ஒரு திருச்சி மக்களை சந்தித்து தேர்தலில் தமிழை நம்பிக்கை வச்சு வாக்களித்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கமும் ஸ்பெஷல் நன்றிகளும். இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னை இப்போ பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எலெக்ஷன் கமிஷனோட அந்த சட்ட விதிகளுக்கு மட்டும்தான் அப்படி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி ஒரு இதயம் மாதிரியோ, அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஆட்சிக்கு சில வாரங்கள் கூட ஆகலை. 6 மாதம் அமைதியாக இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியாக இருக்க முடியல. ஆட்சிக்கு அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். அது மாதிரி இத்தனை வருஷமா மாற்றி மாற்றி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய, உங்க அண்ணனை, உங்க தம்பிய முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை இயக்கங்களுக்கும், அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் டிவி கேட்க அவ்வளோ நீங்கள் ஆதரிச்சிருக்கிறீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோடலாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். ஆனால் நாம் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் வழியில் ஒரு அன்பா உழைக்க வந்த உங்கள் விஜய், அவ்வளவுதான். 1977 நீங்கள் போடாத ஓட்டை 2026 நீங்கள் போட்டிருக்கிறீங்க. என்ன ஒன்று, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் வரப்போகிற எல்லா தேர்தல்லையும் உங்களுடைய முழு சப்போர்ட்டை என்னால் வாங்க முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கிற இந்த ஆட்சியில் எல்லா நன்மைகளையும் நீங்கள் கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸும் இப்போ என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷனில் போனாலும் இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்க தானே செய்யும். நம்மளை பற்றி, நம்ம அரசியலை பற்றி, நம்ம பேச்சை பற்றி இந்த கிண்டலும் கேலியுமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க.
தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து இப்போ நம்ம புதுசாக அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பற்றி கூட நிறைய பேர், ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்கிறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராக போட்டு வரேன், 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே Black and White. எல்லாத்திலும் Black and White இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த Black கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நசன் பேசுகிற டைப்பும் நம்ம கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதிகபட்சமாக எல்லா மீட்டிங்கிலும் 20 நிமிஷம்குள்ளே தான் நான் பேசியிருக்கிறேன். அதனால் இப்போ மக்கள் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தாப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பற்றி பேசுகிறவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனது ஆச்சு. இப்போ என்ன, உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்கிறேன், அரசியல் ரீதியாக சொல்கிறேன், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று, எஸ், ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. இதுக்கு நடுவில் வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றதை மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா, இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. ஒன்று கவனிச்சிங்களா மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை, அது சொல்ல வந்த நினைச்சிங்களா? அந்த காமெடியெல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது, அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில் யார் பேசுனா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்போ சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? திமுக ஸ்டைல்லே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்போ நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். இதெல்லாம் யாரால நடந்திருக்கின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்தில் சொன்னதை தான் இங்கே நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க.
அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்களாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ? உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி, அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரமா ஆக்குனது யாருங்க சார்? இப்படியெல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியிலலாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கிறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கிறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சிக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு, நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். மறுபடியும் சொல்றேன், நமக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. கெடுக்க ட்ரை பண்ணீங்க நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி. என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள், என்னென்னலாம் பண்ணி எப்படியெல்லாம் தடுத்துடலான்னு. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்கள் ஆட்சியை நீங்க இந்த எதிர்கட்சியா இருக்கும் போது ஒன்று யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த பழைய டெக்னிக், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க. இந்த கடைசி லாஸ்ட் 1 மந்தா நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த 200 யூனிட் மின்சாரம், கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதில் ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காகலாம் அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதில் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர் விடாம, ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ், அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான்.
அதுக்காக தான் எஃபிஷியண்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியண்டான அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம். அதனால நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் உண்மையா உறுதியா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான். இப்படியெல்லாம் நம்ம சொல்றதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க தான் ஆட்சியிலே இல்லையே, அப்புறம் ஏங்க அவங்கள குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேரில் வெந்நியை ஊற்றிட்டு போனவங்கள வெளிச்சம் போட்டு காட்டாமல் பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம தெளிவாக எடுத்து சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம மக்களுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறோம், ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பாக கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? மக்களை இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். நாம சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கி இருந்தாலும் நம்மள நம்பி முறையா கூட்டணியில கட்சியில ஆதரிக்க வர்றவங்களை அரவணைச்சு தான் இருப்போம். நான் இப்பவும் மீண்டும் டிக்ளேர் பண்றேன், டிவிகே ஆட்சி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டாலின் சார் மாதிரி ஊசலாட்டம் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதனால திருச்சி கிழக்கு தொகுதி மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான். அதுல எந்த கட்சி ஜெயிச்சிருந்தாலும் அது நம்ம தொகுதி தான். பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்லப்புள்ள மாதிரி. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை உங்கள ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் முழுமையாக தான் நம்புறேன். எனக்கு இப்ப வேற எந்த வேலையும் இல்லை உங்களுக்காக உழைக்கிறத தவிர. என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடைப்பதே. மீண்டும் என்னை ஜெயிக்க வச்ச தமிழக மக்களுக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கோட நிலைமை இப்போ என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.